நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இந்த வீடியோவில் என் மனசுலேருந்து சில விஷயத்தை பேச போகிறேன். அதனால் சில பேர் நம்மளை கோவப்பட்டுக்கலாம், பட்டுட்டு போங்க. சில நேரங்களில் இப்படித்தான் தம்பி அப்படிங்க தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 4 நாளாக இந்த தமிழ்நாட்டில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு தற்கொலை கூட்டத்தை போட்டாப்புல. கூட்டத்தை போட்டதில் அந்த கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளாகி கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. இந்த இறந்த விஷயத்துக்கு அவருடைய கட்சியினுடைய தலைவர் வந்து பெருசாக இந்த இதையும் சொல்லலை. இந்த மாதிரி என்னுடைய கூட்டத்தில் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து லேட்டாக வந்துட்டேன், அல்லது என்னுடைய அணில் குஞ்சுகள் என்னுடைய கூட்டங்கள் வந்து கண்ட்ரோலபுளாக இருந்துட்டாங்க, இவங்க பூரா வந்துட்டு டிசிப்ளின் அப்படின்னு இல்லாத பசங்களாக இருக்காங்க, அதனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சம்திங் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இந்த பிரச்சனையில் இப்படி தான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கம்ன்றதை ஒன்று அவர் கட்சியினுடைய தலைவர் கொடுக்கல. அவர் கொடுக்காட்டி கூட போகிறாரு, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எவனும் கொடுக்கல. ஆனால் இந்த கட்சியினுடைய விஷயத்துக்காக நாம் தமிழர் கட்சி கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்கப்படுது. அண்ணன் சீமான் அவர்கள் எங்கே இறங்கினாலும் உடனே மைக்கை தூக்கிட்டு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்டுற பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தாக இந்த மாதிரி அவர்களுக்கு ஆதரவாக சில நேரங்களில் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது, அது பொதுமக்களாக பார்க்குறவங்க, சாதாரண வாக்காளர்களை பார்க்குறவங்களுடைய மனநிலையில் அது என்ன இப்படி இருக்குது அப்படின்றது போல் நினைக்கிறாங்க. அதை வந்து நான் அண்ணனுடைய பெருந்தன்மையை பார்க்குறேன். எப்படி பார்க்குறோம்னா, தன்னை திட்டுனவனுக்கும் அன்னைக்கு அரசியல் அனாதையா, அதாவது அரசியல் அனாதைங்கிறது என்ன இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலையில் விஜய் தான் அரசியல் அனாதை, சரிங்களா? அரசியலில் நீங்களாம் அனாதையாக போயிடுவே அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் அவருடைய கூட்டத்தில் பேசுகிறாங்க. இதில் கட்சியினுடைய தொண்டர்கள், பால்குடி மறந்த சின்ன பசங்க, இப்போத்தான் வந்து ஓட்டர் ஐடியில் அவங்க பேர் இருக்கானே தெரியாது, ஆனால் அவங்க வந்து சீமானோட ஒருமையில் இன்னும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு பேசுனாங்க. அப்படி பேசினவங்களுக்கு கூட வாத்தியார் எங்கள் அண்ணன் வந்து ஒரே டைமில் வந்து பாடம் எடுத்துட்டார். இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியின் தற்கூரி தலைவனுக்கும் சேர்த்து பாடம் எடுத்துட்டாப்புல அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு விதத்தில் சத்திய வருத்தமாகவும் இருக்குது. இவங்களுக்கு இது சேவை தாண்டா, இது கொஞ்சம் அனுபவிக்கிட்டோம்டா அப்படின்னு கொஞ்சம் டைம் விட்டு பிடிச்சிருக்கலாம். கொஞ்சம் உடனடியாக அவருக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் வருத்தம் தான். சரி, எது இருந்தாலும் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாட்டை அணில் குஞ்சுகள் இனிமையாவது புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடக்கிற பொழுது எப்படி நடக்குதுங்கிறத நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு சும்மாவது வந்து பாருங்கள், சும்மா வச்சு வந்து பாருங்கள். கூட்டம் நடந்து முடிஞ்சால் ஒரு சின்ன டேபிள் சேர் கூட என்ன சொல்கிறது தவறி கூட கிளம்பலாது, கரெக்டாக எடுத்து அடுக்கி வைப்பாங்க, சரிங்களா? குடிச்ச டீக்கு கரெக்டாக காசு கொடுத்துட்டு போவாங்க, சாப்பிட்டா சாப்பாட்டு காசு கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல புத்தகங்கள் விற்பனை செய்வாங்க, சரிங்களா? புத்தகம் தான் விற்பனை செய்வாங்க. அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் அன்றைக்கி கூட்டம் இருக்காது. அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் அன்றைக்கி கூட்டம் இருக்காது. இதெல்லாம் விட முக்கியமான செய்தி, குடிச்சவனும் கூட்டத்துக்கு வர மாட்டான். முதல்ல குடிக்கிறவன் அந்த கட்சியில் இருக்க மாட்டான், குடித்தா கூட்டத்துக்கு வரவே மாட்டான். மது புகை இந்த வாசம் அங்கே இருக்கவே இருக்காது. நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடக்கிறப்போ அது என்ன உறுதிமொழி ஏற்று தான் கூட்டம் நடக்கும். அப்போ எவ்வளவு டிசிப்ளின்டாக ஒரு துணை இராணுவம் போல் ஒரு கட்டமைப்பான ஒரு இராணுவத்தை உருவாக்கி வச்சிருக்காரு எங்கள் அண்ணன். ஆனால் அவரை போய் இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற தற்கூரி கட்சியில் இருந்துக்கிட்டு கண்ணாபின்னான்னு பேசுகிறீங்களா சின்ன பசங்களான்ற மாதிரி உங்களை பார்த்தா எங்களுக்கு பரிதாபமாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. தன்னுடைய ரசிகர்களை வந்து ஆதரவாளர்களை ஒன்று திரட்டி அது மூலமாக ஒரு மாஸ் காட்டி அரசியல் லாபம் அடைஞ்செல்லாம் நினைக்கிற ஒரு மனநோயாளி தான் விஜய் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னப்பா அவர் நல்லவரா கெட்டவரா மனநோயாளின்னு சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கிட்டத்தட்ட மனநோயாளி தான். அவர் எத்தனை மணிக்கு அவருடைய அப்பாயின்மெண்ட் டைம் மக்கள்கிட்ட வந்து பார்க்குற எத்தனை மணிக்கு வர்றேன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காருல, காவல்துறையிட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அந்த டயத்தை தாண்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம், சரி ஏதோ டிராஃபிக் டிலே, ஒரு தலைவர் பிறப்பிட்டு வரது முன்ன பொண்ணு ஆயிடுச்சு, தொண்டர்களை சந்திச்சுட்டு வராரு, ஏதோ ஒரு மீட்டிங் ப்ரெஸ் மீட் இப்படி தான் வச்சுக்கலாம் வச்சுக்கிடுங்களேன். ஆனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இப்படி நேரம் கணக்கே இல்லை, நான் வர்றதாண்டா டைம் அப்படின்றது போல் வந்தாத்தான் கூட்டம் கூடுன்ற மாதிரி கூட்டத்தை காக்க வச்சு மக்களை காக்க வச்சு வந்திருக்காப்புல. சரி, அவ்வளவு லேட்டாக வந்தாலும் என் தலைவனுக்காக காத்திருப்பேன் அப்படின்ற தொண்டர்களுக்கு முதல்ல பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஆனால் வந்ததுக்கப்புறமும் தலைவரை பார்க்கணும், டிசிப்ளினாக பார்க்கணும். இல்லை இருக்கிற எல்லாத்தையும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறது, கூட்டம் கட்டமாக ஒன்றா போய் நிற்கிறது என்னையே ஆக போகுது. சரி, அப்படி நடந்து ஒரு விபத்தாகி இத்தனை பேர் இறந்துட்டாங்க, தள்ளுமுள்ளா இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இவ்வளோ பேரை காக்க வச்சு இவ்வளோ வேலை பண்ணிவிட்டேன், இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு. இதில் வந்து என்னுடைய கருத்து என்ன, நான் என்ன சொல்ல, என்னோடய பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதை பற்றி தன்னிலை விளக்கம் எதுவுமே இல்லை. சரி, அவர்தையும் சொல்லலை, அவர் கூடவே இருப்பாங்களா அல்ல கைங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள்னு சொல்கிறவங்க ஒரு பேரும் பேசலை. இந்த ஆதவரிஜினான்ற ஒரு ஆள் ட்வீட்டை போட்டாப்புல, இந்த மாதிரிக்கு நான் வந்து அங்கே பங்களாதேஷில் நடந்த மாதிரிக்கு அங்கே நடந்த மாதிரி இங்கே நடந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுவிட்டு உடனே ஓடி போய் டெலிட் பண்ணிட்டார். அதை ஆத்தாடி நம்மளை வந்து வன்முறையை தூண்டுறான்னு கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி உடனே டெலிட் பண்ணிட்டாப்புல. இதுதான் நிலைமை.
அப்போது ஒரு கட்சி அப்படின்றத உங்களுடைய கூட்டத்தை காமிச்சு ஓட்டாக்கி ஆட்சியை பிடிச்சி தனி விமானத்தில் அவர் பறக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் ஆர்கனைஸ் பண்ணி அதில் நடந்த பிரச்சனைக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியலையே. நாளைக்கு சென்னையில் பெரு வெள்ளம் வச்சுக்கிடுவோம், இவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார், ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சுப்பா, மழை வெள்ளம் வந்துருச்சுப்பா, ஒரு அசம்பாவிதமாக நடக்கக்கூட நடந்து போய் ஒரு 1000 பேரோ 500 பேரோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு நம்பர்ஸ் இறந்து போயிட்டாங்க, இல்லை பசிப்பட்டில் இருக்காங்க, எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிடுவார் உங்கள் தலைவர்? தனி விமானம் பிடிச்சி ஒரு நடிகை பார்க்க போயிடுவார், அப்படி தானே? தன் கட்சி கூட்டத்திலே நடந்தவங்களுக்கு சரி தப்புன்னு ஒரு பதில் சொல்ல முடியல. சரிங்க, அவர் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுக்கு போயிட்டு கூட கையில் இருக்கிற செல்ஃபோனில் சின்னதாக ஒரு வீடியோ பேசி இந்த மாதிரிங்க அந்த மாதிரி நடந்து போச்சு, நான் உங்களோட இருக்கிறேன், இப்போ நாங்கள் வந்தால் கொஞ்சம் வேறு மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறேன், நான் நேரடியாக வர முடியல, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்றது கூட ஒரு பதிவாக போடலாம். 4 நாளாக மீடியாக்காரங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேவைக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பூரா இப்படி காவல்துறை பக்கம் பிரச்சனை திருப்பி விட்றாங்க. எங்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது, நீங்கள் 500 போலீஸ் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் ஆளுக்கு ஒரு போலீஸாக போட முடியும்? ஆளுக்கு ஒரு போலீஸாக போட முடியும்? உங்களுக்கு நீங்கள் ஒரு 1,00,000 பேர் கூடுவீங்க, 1,00,000 போலீஸாக போட முடியும்? ஏன் போட்டு வரிப்பணம்? எப்படா உங்களுக்கு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடணுமா? எப்படிலாம் பேர்? இப்போ நடிகர் விஜயா இருக்கிறவர் தலைவர் விஜயாகி தன்னை பாதுகாக்கிறதுக்கு ப்ரைவேட் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாரு, பாதுகாப்பு காவலர்கள் வச்சுக்கிறாரு. தன்னுடைய தொண்டர்கள் இப்படிப்பட்டவங்க தான், அவங்களோட கேரக்டர் இப்படித்தான், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பூரா டேமேஜ் பண்ணிடுவாங்க, அவங்களால ஒரு கூட்டத்தை ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக நடத்தி முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படின்னா இவங்கள்ட்ட நம்மளை பாதுகாக்க வச்சுக்கிறோம் அப்படின்றது இல்லை, அந்த தொண்டர்களை பாதுகாக்க கொஞ்சம் பவுன்சர்ஸ் இறக்கி வச்சா இப்போ என்ன பிரச்சனை? காசு இல்லையா அவங்ககிட்ட? அதான் ஒரு படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்கணும்னு ரசிகன் எழுதுறானே, வாங்கியிருக்கீங்க இல்லை? உங்கள் நிர்வாகிகள்ட்டலாம் காசு இல்லையா? காசு இருக்குது, பணம் இருக்குது, பதவி வேணும்னு கட்சிக்கு வந்துருக்கிறேன், ஆதவ ஒரிஜினட்ட காசு இல்லையா? லாட்டரி வித்த காசு நிறையா இருக்குது இல்லை? வாங்கி பவுன்சர்ஸ் ஒரு கொஞ்சம் பேர் வேலைக்கு போடுங்க புதுசாக. நீங்கள் கேட்குறீங்களா கிட்ட 500 போலீஸ் பத்தாது 5000 பேர் வரும்னு? 5000 பவுன்சர்ஸ் உங்கள் கட்சி பவுன்சர்ஸாக வேலை கொடுக்கடா, எலெக்ஷன் முடிய 10 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கிட்டேன் செய்யலாம்ல. காவல்துறையிட்ட ஒன்று ப்ரெஷர் தூக்கி காவல்துறை மேலே போட்டுருந்தது. உங்களெலாம் எப்படி செய்ய? இந்த சிச்சுவேஷன்லையே உங்களுக்கு எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணலை. நீங்கள் மறைமுகமாக ஆதரித்த காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணலை, நீங்கள் மறைமுகமாக ஆதரித்த விடுதலை சிறுத்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணலை, நீங்கள் மறைமுகமாக ஆதரித்த கம்யூனிஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. உங்களுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணி, நீங்கள் கேலி பண்ணி, நீங்கள் வேடிக்கை காட்டி, நீங்கள் ஒரு காமெடியராக நீங்கள் நினச்ச எங்கள் அண்ணன் தான் உங்களுக்கு பேசினார். வேறு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, பண்ண மாட்டாங்க. உங்கள் நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு பண்ண மாட்டாங்க. இதுதான் நிலைமை. நீங்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படலை. நீங்கள் இன்னும் சினிமா ரசிகர்களாக இருக்கிறீங்க. ரசிகர்களாக இருந்தவங்க தலைவனை பார்க்க போயிருக்கீங்க. தொண்டர்களாகி தலைவனை பார்க்கணுங்கிற சூழ்நிலை வரல. உங்கள் கட்சியோட கொள்கையை உங்களுக்கு முழுசாக படிக்க தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் கட்சியோட தலைவனுக்கே கொள்கை தெரியாது. ஆரம்பிக்கும்போது சொன்ன கொள்கை வேறு, நடுவில் கட்சி நடந்துகிட்டே இருக்கும்போது சொன்ன கொள்கை வேறு, இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு கொள்கையை மாற்றிடுவாப்பில். இதுதான் நிலைமை. நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் ஆள் பிஜேபி எதிர்க்கிறாரு, ஆனால் காங்கிரஸ் எந்த இடத்துல எதிர்க்கலை. அப்போ ஈழத்தமிழர் விவகாரத்தில் என்ன முடிவு சொல்ல போகிறாரு? கேரளாவில் சேட்டன்ஸுடைய ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை அவருக்கு அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து கேரளா பார்டருக்கு மலைகளை வெட்டி கடத்துறாங்க. உங்களால் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இது வரைக்கும் கருத்து சொல்லியிருக்காரா? இல்லை இனிமேல் தான் சொல்லுவாரா? சொன்னால் கேரளாவில் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க? இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? படம் ஓடுமா? யோசிப்பார். கேரளாவிலேருந்து இறைச்சி கழிவு மீன் கழிவு தமிழகத்தினுடைய எல்கைக்குள்ளே கொட்டப்படுது. மலையாளத்தான் கொட்டுறா, ஏய் கம்முன்னு இருக்கடா, ஏன்டா கொண்டு கொட்டுறீங்க, இது ஏன் ஊருடா அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்லுவாரா? பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்? அடுத்த படம் அங்கே ஓடணும். இனிமேல் அவர் பையன் டைரக்ட் பண்ணாலோ ப்ரொடியூஸ் பண்ணாலோ அவர் பையன் நடித்தாலோ படம் ஓடணும். அப்போ நம்மளால் என்ன பண்ணார்? இது உங்கள் நிலைமை. ஆனால் ஏன் நாடு, இது என் மண், என் மக்கள் அப்படின்னு நினைக்கிறது எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன். இவரும் உங்களுக்கு வேடிக்கையாக தர்றாரு. ஆனால் நீங்கள் ஆதரிக்கிற காங்கிரஸ் கட்சியோ, நீங்கள் ஆதரிக்கிற கம்யூனிஸ்டோ, நீங்கள் ஆதரிக்கிற விசிக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி தானே? உங்களுக்காக ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு யாரும் பேசலை. ஆனால் சீமானோட மேலே எனக்கு தப்பு இருக்குது, அவர் மேலே எனக்கு கோவம் இருக்குது. ஊரில் இருக்கிறவங்க சும்மா இருக்காங்களே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இவங்களை கொஞ்சம் கதற விடணும். கதறி கொஞ்ச நாளைக்கு இவங்க தலைமை இப்படித்தான், நமக்கு ஒரு பிரச்சனை ஓடி ஒழிஞ்சுக்கிடுவான், நமக்கு ஒரு பிரச்சனை தனி விமானம் பிடிச்சி போயிடுவான், கட்சி தொடங்கினப்போ தனி விமானம் பிடிச்சி நடியோட கல்யாணத்துக்கு போனேன், தொண்டர்கள் பிரச்சனைக்கு வரலை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்னைக்கு தெரியுறாங்களோ அன்றைக்கி அதுக்கப்புறம் இவங்க விலகுவாங்க. அதுக்குள்ளார ஓடி போய் உள்ளே இல்லையா அப்படின்னு நீங்கள் ஆஜர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அது இவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. சரி, என் மனசில் இருக்க விஷயத்த பேசிட்டேன். சரியும் இருக்கலாம், தப்பு இருக்கலாம், எடுத்துக்கோங்க. ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு டிசிப்ளின்னா எனக்கு கற்றுக்கிடுங்க. உங்கள் தலைவர் படத்தை சொன்ன மாதிரி டிசிப்ளின் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி படத்தில் சொல்லுவார்ல, அந்த சிகரெட்டை நிற்க வைக்கிற சீன் மாதிரிக்கா. அதே மாதிரிக்கு நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளின் கற்றுக்கிடுங்க. டிசிப்ளின்னா என்ன, டைம் டிசிப்ளின்னா என்னென்னு உங்கள் தலைவருக்கு சொல்லிக் கொடுங்க. ஏய் நீ ஆதவ ஒரிஜினலாக சொல்லிக் கொடுங்க. நீ வேறு ட்வீட்டை போட்டுற,
அவன் புஷி ஆனந்தா அந்த அறமெண்டல்லாம் சொல்லி வைங்க 84ன்னு தமிழை தப்பாக படிக்கிற தற்கொலை பயல்களுக்கு சொல்லி வைங்க. அதாவது நீ வந்து 10 மணிக்கு கூட்டமா ஒழுங்காக 10 மணிக்கு வான்னு சொல்லு. 10 மணிக்கு கூட்டம்டா காலையில் 7 மணிக்கு வந்து சொல்லக்கூடாது. எத்தனை மணிக்கு உங்கள் தலைவர் வருவார், தலைவர் எத்தனை மணிக்கு தான் வர போகிறாரா, ஃப்ளைட்டில் வர்றாரா, தனி விமானமா, எங்கே வா, ஷெட்யூல்டு புக் பண்ணியிருக்கியா, வா எந்த ஃப்ளைட்டை புக் பண்ணியிருக்கா, டிக்கெட்டாக ரிலீஸ் பண்ணுறா, ட்விட்டர்லாம் கேளியா ஓப்பனாக கேள்வி. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஒரு கூட்டம் போடான்னு வச்சுக்கிடுவோமே. காலையில் 10 மணிக்கு கூட்டம்னா அண்ணன் 9:30 மணிக்கு அங்கே இருப்பார். 9:30 மணிக்கு இருப்பார். உனக்கு வேணுமா செக் பண்ணு, உனக்கு எந்த மாவட்டத்தில் எடுத்த கூட்டம் நடக்க வா போய் பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளிடத்தில் அங்கே பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு கட்சி கூட்டம் நடக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ப்ரெஸ் மீட் இருக்கும். இந்த கட்சி கூட்டத்தில் என்ன தான் பேச போகிறோங்க இருக்கும், ப்ரெஸ் மீட்டும் பேசுவார். உங்களால் ப்ரெஸ்ஸை சந்திக்க போகிறதும் இல்லை, ப்ரெஸ்ஸுனால் பயந்து ஓடுறாப்புல. அதையும் தாண்டி தான் சொன்ன டைமிங்க்கு முன்னாடி வரணுங்கிறதான் டிசிப்ளின். சொன்ன டயத்துக்கு 1 மணி நேரம் கழிச்சாது வரட்டும், கிடையாது கொஞ்சமாதிரி டிசிப்ளினில் கொஞ்சம் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கிடுமே. பல மணி நேரம் கழிச்சு வரேன். இவன் ஒரு தலைவன் பின்னாடி சுற்றி திரிய பற்றியா டிசிப்ளின் என்னன்னு தெரியாது. சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஃப்ளைட்டில் தான் வரப்போதுன்னு ஆகிப்போட்டு. அது என்ன ப்ரைவேட்டு ஃப்ளைட்டு? ஏன் பப்ளிக் ஃப்ளைட்டில் வரமாட்டாரா? அவர் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் வரமாட்டாரா? மக்களோட தானப்போ ட்ராவல் பண்ண போகிறாரு. நாளைக்கு முதலமைச்சராக என்ன இப்பவும் தனி விமானத்திலே பறக்க போகிறாரா? ஏன் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க? ஜெட்டு என்ன லோக்கல் ஃப்ளைட்டில் ஒரு ஏற்ற மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். சரி, என் மனசில் கருத்துக்களை சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சரியும் இருக்கலாம், தப்பு இருக்கலாம். சரியாக இருந்தால் எடுத்துக்கிடுங்க, தவறாக இருந்தால் திட்டுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, இந்த நாடு மக்கள் நேசிக்கிறதுல தமிழ்நாட்டில் தற்சமே இருக்கிறதுல ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கார். எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளவோ அந்த சம்பளத்துக்குள்ளே வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்தலில் போட்டியிடுறவங்க ஒரே ஒரு கட்சியில் தான் இருக்காங்க. அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுக்கணும், அரசு பேருந்தில் தான் பயணம் செய்யணும், அரசு பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற சிந்தனை கொண்டவங்க ஒரே ஒரு கட்சியில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சட்டமன்ற உறுப்பினுடைய சம்பளம் 1,05,000 ரூபா. அது தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த 1,05,000 ரூபா இன்றைக்கி பேங்க் மேனேஜர் சம்பளத்தோட கம்மி. இந்த சம்பளத்துக்குள்ளாரே கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா தான் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே சேர்க்க முடியும். ஒரு எம்எல்ஏவால் சம்பளம் வாங்க முடியும். இதுக்குள்ளார தான் ஒரு வாழ்க்கை நடத்தணும். ஆனால் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டதுக்கப்புறம் அவர் அந்த 5 வருட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் 12,000 ரூபா பென்ஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. லைஃப் டைம் முழுமைக்கும், வாழ்நாள் முழுமைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 5 வருஷத்துக்கு உள்ளார ஒரு எம்எல்ஏ பதவியில் இருக்கிறாரு அப்படின்னா, பதவிக்கு போயிட்டு அடுத்த 5 வருஷத்தில் அவர் ஆட்சி முடிஞ்சு இறங்கி வர்றப்போ அவர் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 60 கோடி 70 கோடி ஆயிடுது. அந்த 60 கோடி 70 கோடி எங்கிருந்து சம்பாதிக்கிறாங்க? ஆட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்து இருக்கிறது இல்லை, ஆட்சி முடிஞ்சு வெளியே வரதுக்குள்ளே பள்ளிக்கூடம் திறந்துடுறாங்க, காலேஜ் கட்டிடுறாங்க, பெட்ரோல் பங்கு திறந்துடுறாங்க, கல்யாண மண்டபம் கட்டிடுறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து இந்த காசு வருதுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கேட்குறவன் தான், இதெல்லாம் யோசிக்கிறவன் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறான். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் இதுதான் காரணம். சட்டமன்றத்துக்குள்ளே போய் தனிநபர் தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், கேள்விகளை கேட்கறது, இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது. டிவிக்கே அப்படின்னு கத்துறது மட்டும் வேலை இல்லை. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க முதல்ல வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போன சட்டமன்ற உறுப்பினுடைய அதிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தாக்கில் முதல்ல எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குடா தெரிஞ்சுக்கிடுங்க. குறைஞ்சபட்சம் நடக்கிற தேர்தல் உள்ளாட்சியா, பாராளுமன்றமா, சட்டமன்றமான தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்தனை துறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. எந்தெந்த துறைக்கு அமைச்சரவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த அமைச்சரவையோட அதிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே தெரிஞ்சுக்கிடாம நான் டிவிக்கேன்னா உங்களை அந்த விஜயே இறங்கி வந்து எப்போ தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாலும் உங்களை திருத்த முடியாது. இதுதான் நிலைமை. முதல்ல உங்கள் தலைவருக்கே தெரியுமான்னு தெரியல. கூடவே இருக்கிறாங்க 84, அவனுக்காக தெரியுமான்னு தெரியல. இப்போ ஒருத்தர் இந்த எழுதாத பேனா வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பானே, நான் பெரிய ஞானி சூத்திரசாலி அப்படின்ற போல ஒரு வளர்ந்தவன், அவனுக்காக தெரியுமா? தெரியல. லாட்ரி வச்சு எவ்வளோ கோடி சம்பாதிக்கணுங்க மட்டும் தான் தெரியும். தமிழ்நாட்டில் லாட்ரி பேன் சரிதானே, அதர் ஸ்டேட்டில் இருக்குது, அங்கே நடக்குது அவன் தொழில். அவன் இல்லைன்னு மறுத்து பேசுகிறானா? சூது தப்புன்னு சொல்லி தான் தமிழ்நாட்டில் நிறுத்தியிருக்காங்க. அப்போ அது தப்பான விஷயம்னா தப்பான விஷயம்னு நாட்டு முழுக்க டிபார்ட்மெண்ட் வேண்டியதானே. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் நடத்திட்டு இருக்கேன். கேட்டால் நான் அரசியலில் இருக்கிறேங்கிறா. சரி, எது எப்படியோ உங்கள் தலைவன் அப்படித்தான் இருக்கிறீங்க. உங்கள் கட்சியிலுக்கு நிர்வாக பொறுப்பில் இருக்க பூரா பிக்காரி பேராக இருக்கேன். நீங்களாக திருந்துங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, பொதுமக்களுக்கு பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணி பேசுகிறது ஒருத்தர் தான் இருக்கார். அந்த ஒருத்தரை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். உங்கள் தலைவன் ஜெயிச்சு வந்தால் கூட தனி விமானம் பிடிச்சி ஏதாவது நடிகை கல்யாணம்னு அங்கே போயிடுவாப்பில். அப்புறம் டூரெல்லாம் வேறு நடிகரோடு போயிடுவார். அப்புறம் ரொம்ப கஷ்டம்.